رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. الزانية والزاني فجلدوا كل واحد منهما 100 جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وَلْيَشْهَدْ عَذَابَهُمَا طَائِفَةٌ مِّنَ الْمُؤْمِنِينَ. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமானது. அவன் அருளாளனும் அன்பாளனும் வணங்கப்பட தகுதி வாய்ந்த ரப்பு அல்லாஹ் மாத்திரந்தான். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான காரூண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், நாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், தாபியீங்கள், தபஉ தாபியீங்கள், நல்லவர்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, அன்பான பண்பான சகோதரர்களே, நம் எல்லோரும் அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே வாழ வேண்டும். பிறந்தோம் என்பதற்காக வாழ்வதென்பதை விட இந்த உலக வாழ்க்கையை, தற்காலிகமான இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு மௌத்தாகணும், இந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சுவர்க்கத்தை அடையணும் என்ற இலக்கும் போக்கும் உள்ளவர்களாக நான் நீங்களும் வாழ வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ்வின் திருப்திக்காக வாழ்வோம், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வோம், அல்லாஹ்வின் கோபத்துக்குரியவர்களாக நாம் ஆளாகாமல் இருப்போம். இந்த தக்குவா என்ற அந்த பரந்த அர்த்தமுடைய சொற்பிரயோகம் சொல்கின்ற செய்திகளை நான் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் நினைவூட்டுகிறேன். அல்லாஹ் தஆலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குற்றவியல் தண்டனைகள், குற்றவியல் சம்பந்தமான விடயங்களை குர்ஆனில் பல இடங்களில் பேசியிருக்கிறான். பாலியல் ரீதியான ஆக பயங்கரமான பெரும்பாவங்களில் உள்ள ஒன்றுதான் அஸ்ஸினா என்று சொல்கிற விபச்சாரம். அன்பார்ந்த சகோதரர்களே, விபச்சாரத்தை பொறுத்தவரையில் அது நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அல்லது குற்றமிழைத்தவர் ஒப்புக்கொள்வாராக இருந்தால், இஸ்லாமிய ஷரியத் சட்டம், இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற இடத்திலே இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை நடைமுறைப்படுத்துகிற நேரத்தில் எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி 24வது அத்தியாயம் சூரா அன்-நூரை நீங்க எடுத்து படியுங்க இன்ஷா அல்லாஹ். குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வாசிக்கிறோம் நாங்கள் எல்லாரும். அன்பான சகோதரர்களே, 24வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலே குற்றவியல் தண்டனைகளில் பாலியல் ரீதியாக விபச்சாரம் செய்த ஆண் பெண்ணுக்கு என்ன தண்டனை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய ஷரியத் சட்டம் நடைமுறைப்படுத்துகிற இஸ்லாமிய அரசு செய்கிற வேலை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண். இந்த விபச்சாரம் செய்கிற ஆண் பெண்ணை சொல்லும் போது அல்லாஹ் தர்த்தீப்ல முதலாவது பெண்ணைத்தான் சொல்கிறான். ஏனென்றால் விபச்சாரத்துக்கு மூல காரணமாக உலகத்துல கவர்ச்சியாக அல்லது ஆளாக்கப்படுகிற எல்லாமே விற்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது என்ற பகுதியில் பார்த்தால் பெண்கள் முன்னிலையில் இருப்பார்கள். ஒரு ஏரியாவில் ஒரு கெட்ட கும்பல இருந்தால் 10 ஆம்புல நாரி போவார்கள்.
ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் மீது விருப்பம் ஏற்படுகிறது, அவளை நெருங்குவதா அல்லது அடி வாங்குவதா என்ற அச்சம்தான் பல ஆண்களை தடுத்து குட்டிச்சுவராக்குகிறது. அவள் இணக்கப்பாட்டை அவள் இணங்குகின்றேன் என்று அவள் சிக்னல் காட்டினால் அவளை 10 ஆண்கள் மேய்வதற்கு தயாராக இருப்பார்கள். மொத்தத்தில் மூல கருப்பொருளாக இருப்பது பெண். அதனால் விபச்சாரம் செய்கிற ஆணா பெண்ணா என்று சொல்லும் போது முதன்மைப்படுத்தி அல்லாஹ் விபச்சாரம் செய்கின்ற பெண் என்று சொல்கிறதை தஃசீர் சொல்கிறது. களவெடுத்த ஆண் களவெடுத்த பெண் என்று சொல்கிற ரெண்டையும் சொல்லும் போது அதிலே ஆணை அல்லாஹ் முற்படுத்துகிறான். வசாரிக்கு வசாரிக்கத்து, களவெடுக்கக்கூடிய ஆண் களவெடுக்கக்கூடிய, ஏன் களவுள்ள ஆண் முந்தி இருப்பான். விபச்சாரம் என்று வருகிற நேரத்தில் பெண்ணுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, விபச்சாரம் செய்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத்த ஜல்தா, அவர் 2 பேருக்கும் 100 கசையடி அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்திலே அஸ்ஸானியத் என்று சொல்லப்பட்டது யார் என்றால் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் விபச்சாரம் செய்தவர்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் விபச்சாரம் செய்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் 100 கசையடி அடிப்பது என்பது. அந்த 100 கசையடியையும் அடிக்கிற அடியில அல்லாஹ் சொல்கிறான், நபியே வலா தஅகுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். இந்த தண்டனையை நிறைவேற்றுகிற நேரத்தில் அடிபடுகிறவர்கள் துடிப்பார்கள். துடிக்க துடிக்க அடிக்கிற நேரத்தில் அவர் 2 பேரை பத்தியும் இரக்கம் உங்களுக்கு வந்துடப்படாது. ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்ட மார்க்கத்துல, அல்லாஹ்ட சட்டத்துல, ஃபீ ஷரீஅத்தில்லாஹ், அல்லாஹ்ட ஷரீஅத்துல. இந்த அல்லாஹ்ட ஓர்டர் இது அடிக்கணும் என்பது. உங்களுக்கு அவங்க 2 பேரை பத்தி இறக்கம் வரப்படாது. அது அடிக்கிற ஆளுடைய தம்பியாக இருக்கலாம், அடி வாங்குகிறவன் குடும்பமாக இருக்கலாம், நெருங்கினவனாக இருக்கலாம், உயர்ந்த குலத்தவனாக இருக்கலாம், தாழ்ந்தவனாக இருக்கலாம், அடிபட வேண்டும் அவன். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்க அல்லாஹ்வையும் மறுமையையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க 2 பேரை பத்தி இறக்கம் என்பதை விட அல்லாஹ்வுடைய ஓர்டர் உங்களுக்கு பெருசாக இருக்கணும். இந்த அடியை அடிக்கிறது இருட்டு காமரையில வச்சு லெப்பேட்ட 500 ரூபாய் சல்லியை கொடுத்து 30 மட்டை தலை கொடுத்து ஈக்கில கொடுத்து பழைய காலத்தில் ஹத்தடிக்கிற இந்த விவகாரம் சரி வராது. இந்த நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலுமா இயலாத என்ற 2வது விஷயம். ஏன் இஸ்லாமிய ஷரியத், இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற இடத்துல இது அவன் ஹியூமன் ரைட்ஸ் என்று அடி வாங்கினவன் போய் காட்டினார்னா இவன் ஜெயிலுக்கு போகுவாங்க. அந்த அடியை அடிக்கிற நேரத்தில் தண்டனை நிறைவேற்றப்படுகிற நேரத்தில் வல் யஷ்ஹத் அதாபஹுமா, அதாபஹுமா என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். அந்த அடி வாங்குற 2 பேரும் குற்றம் இழைத்த 2 பேருக்கும் கொடுக்கிற அதாப அதை பார்க்கறதுக்கு ஒரு ஈமான் உள்ள சமூகம் அங்க சமூகம் அளிக்க வேண்டும். வல் யஷ்ஹத் அதாபஹுமா தாயிஃபத்து மினல் முஃமினீன், முஃமின்கள் ஒரு ஷாரார் அங்கே சமூகம் அளிக்கட்டும் என்று அல்லாஹ் படர்க்கையாக சொல்கிறான். ரகசியமாக மானம் மரியாதை பாதுகாக்கணும் அப்படி என்று சொல்லிட்டு இருட்டு காமரையில வச்சு அடிச்சுட்டு லேசாக தட்டிட்டு சமாளிக்க இயலாது நோன்புக்கு தௌபா செய்யற மாதிரி. இது விபச்சாரம் செய்த ஆணும் பெண்ணும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால விபச்சாரம் செய்தால், கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால விபச்சாரம் செய்தால் 100 கசேடி அல்ல, அவருக்கு ரஜும், கல்லடிச்சு அவரை கொல்லணும். இஸ்லாமிய சட்டம் இது. இஸ்லாமிய அரசாக இருந்தால் இது நடைமுறைப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய அரசு இல்லாத இந்த சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அநியாயத்தை செய்த ஒரு ஆள் இருந்தால் அவர் அல்லாஹ்ட்ட மண்டியிட்டு அழுது அழுது தௌபா செய்யணும். இந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்பதா இல்லையா என்பது அல்லாஹ் தான் இந்த தௌபா செய்கிற மனிதன் கல்பை வச்சு தீர்மானிப்பார். உம்ரா போறாரு, ஹஜ்ஜி போறாரு, தௌபா செய்யணும், பக்குவமாகணும். அந்த பழக்கத்தை விட்டுற வழக்கம் இல்லை. சந்தர்ப்பம் கிடைச்சால் மேய்ந்து கொள்கிற தன்மை இருக்குமாக இருந்தால் இவன் தௌபா அங்கீகரிக்கப்படாது. அத்தௌபத்து நதம், தௌபா என்றது அவன் பரிதாபப்பட்டு கவலைப்பட்டு சாலாயப்பட்டு வருந்தோனும். அவன் இப்படி ஒரு அநியாயத்தை என் வாழ்க்கையில செஞ்சிட்டேன், அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து தண்டித்து நரகத்தை நோக்கி போட ஆரம்பித்தார், என்னை காப்பாற்றுபவன் யாரும் இல்லை, என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ், இனி எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நான் போக மாட்டேன் யா அல்லாஹ் என்று அவன் மனதால உறுதி கொள்ளணும். செய்கிற பாவத்தை விடணும், செய்ததுக்காக வருந்தோனும். அவன் கண்ணியமான சகோதரர்களே, விபச்சாரம் என்று சொல்கிற கொடூரமான இந்த பாவத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது.
அந்த நரகத்திலே அது ஒரு குடம் போன்ற இடம், அது வாய் சிறுசாக இருக்கிறது, அதனுடைய அடிப்பாகம் அகன்றதாக இருக்கிறது. அதற்குள்ளே ஆண்கள் பெண்கள் நிர்வாணத்தோடு இருக்கிறார்கள். அந்த சட்டிக்கு கீழால் நெருப்பு கடூரமாக மூட்டப்பட்டிருக்கிறது. சட்டி சூடாகிறது. உள்ளே உள்ளவர்கள் எந்த ஆடையும் இல்லாமல் கொதித்து துடி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சட்டிக்குள்ளே. நான் அந்த மலக்கிடத்தில் கேட்டேன், இந்த கொடூரமான தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிற இவர்கள் யார், என்ன குற்றம் செய்தார்கள் உலகத்திலே? இவர்கள் தான் உலகத்திலே விபச்சாரம் செய்தவர்கள். விபச்சாரத்தை தூண்டுகிற சக்திகள் நிரம்பி இருக்கிற காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஈமானோடு வாழுகிற மனிதன் ஈமான் பறிபோகின்ற ஆகப்பெரிய விஷயத்துல முன்னிலையில் இருக்கிற பெண்கள விஷயம்தான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாத்தரத்து பஅதி ஃபித்னத்தன் அதர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா. நான் ஆம்புலகளுடைய விஷயத்துல ஆம்புலகளுக்கு மிக கடினமான ஃபித்னாவாக, பெண்களோட ஃபித்னாவை விட பெரிய ஃபித்னா ஒன்று விட்டுட்டு போகல. என்னங்க ஃபித்னால ஆகப்பெரிய ஃபித்னா பெண்கள் தான். கோச்சில் போகிறான், பஸ்ஸில் போகிறான், ஃப்ளைட்டில் போகிறான், ஒரு தொழில் செய்ய போகிறான். இந்த மாதிரி ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அடங்கி அல்லாஹ்வுக்கு முன்னால் வாழுகிறானா இல்லையா என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இதனுடைய பாரதூரம் மறுமையில் எவ்வளவு என்பதை சரியாக ஒரு மனிதன் விளங்கினால் அவன் அடங்கி வாழுவான், அல்லாஹ்வுடைய அருளால வாழுவான். நபியுடைய காலத்தில் குற்றவியல் தண்டனைகள் நிரூபிக்கப்படுகிற நேரத்தில் அதற்குரிய சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டால் அல்லது குற்றம் இழைத்தவர் ஒத்துக்கொண்டால் தண்டனையை நபி நிறைவேற்றுவார்கள். ஒரு மனிதர் நபிகளாருடைய காலத்திலே மாயிஸ் என்று சொல்கிற ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தஹீர், நீ என்னை சுத்தப்படுத்துகள். இல்லை, நீ தொட்டிருப்பாய், நீ உறவாக விபச்சாரம் என்று சொல்வதற்கு நிரூபிக்கப்படுகிற தண்டனை நிறைவேற்றப்படுவதற்குரிய உறவாடுற அந்த உறவு கொண்டிருக்க மாட்டாய், தொட்டிருப்பாய். இப்படி நபிகளார் சொல்கிறார்கள். நீ அப்படியான நிலைக்கு ஆகியிருக்க மாட்டீர்களோ என்று அந்த ஆளுக்கு சொல்ற நேரத்தை, இல்லை யார சொல்ல, விபச்சாரம் செய்தேன் நான். அவர் திருமணம் முடித்ததற்கு பின்னால் விபச்சாரம் செய்திருக்கிறார். அவர் மண்டியிட்டுக் கொண்டு என்னை துப்புரவாக்குகள் யார சொல்லலாம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நபிகளார் அவருடைய நிலைமையை பார்த்து விட்டு இவருக்கு பைத்தியமோ என்று யோசித்து அவருடைய ஏரியாவிலே உள்ள ஆட்கள்கிட்ட கேட்டாங்க நபிகளார், இவருக்கு பைத்தியமா என்று சொல்லி கேட்டால், இல்லை, தெளிவான மனிதர் யார சொல்லலாம், தெளிவாகத்தான் பேசுகிறார். அவரை அழைத்து கல்லடித்து நபிகளார் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுமாறு கட்டளையிட்டார்கள். அவர் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளையில ராமிதியா என்று சொல்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார். அந்த பொம்பளை திருமணம் முடித்ததற்கு பின்னால் விபச்சாரம் செய்திருக்கிறார். தஹீர், நீ யார சொல்லலாம், என்னை சுத்தப்படுத்துகள் யார சொல்லலாம். இல்லை, நீ அப்படி இப்படி செய்திருக்க மாட்டாய், நீ அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள் என்று நபிகளார் சொல்கிறார்கள். மாயிஸை சில காலங்களுக்கு முன்னால் நீங்கள் திருப்பி அனுப்புவதை போன்று என்னை நீங்கள் திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா யார சொல்லலாம். வயிற்றில் பிள்ளையை சுமந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். மறுமை என்ற அச்சமும் அல்லாஹ்வை பற்றி அச்சமும் தான் எங்களை அடங்கி வாழ வைக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, உணர்வு ரீதியாக எந்த மனிதனும் குறையுள்ளவன் அல்ல. குற்றம் விளைக்கிற மனிதனுக்கு மட்டும்தான் திராணியும் அவனுக்கு தான் தெம்பும் இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. அடங்கி வாழுகிறவனுக்கு, தக்குவா உள்ள மனிதனுக்கும் அவனுக்கும் உணர்வு இருக்கிறது. அல்லாஹ் என்ற ஒன்று அவனை தடுக்கிறது. ஈமான் என்ற ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் எத்தனை பேர் சருகி போவார்கள். வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் மனிதாபிமானத்தை தாண்டி சருகுவார்கள். மனித உணர்வு அது பண்படுத்தப்படாவிட்டால் மிருகத்தை விட மோசமாக போகிறதை பார்க்கலாம். சுனாமி அடித்தது, அவனோடு வந்தவர்கள் எல்லாம் தண்ணீர் அடிபட்டு போய்விட்டார்கள். தன்னந்தனி கட்டையாக இருக்கிற பெண் கற்பழிக்கப்பட்டால், ராணுவத்தால் காஷ்மீரில் எத்தனை ஆயிரம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். தேடி தேடி இந்த அநியாயம் தான் உலகத்திலே நடாத்தப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த அச்சம் மாத்திரம்தான் ஒரு மனிதனை தடுக்கும். வலகது ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா லவ்லா அன் ரஆ புர்ஹான ரப்பிஹி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அறையில இருக்கிற நேரத்தில் அந்த அரசண்ட மனைவி வகல்லகத்தில் அபுவாப் வகாலத் ஹைத்தலக் கால மஆதல்லாஹ், அறையை மூடிக்கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம்தான், அந்த பெண்ணும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் மாத்திரம்தான் அதற்குள்ளே இருக்கிறார்கள்.
உடனே அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்னை காப்பாற்று. கதவை திறக்கிறதுக்கு ஓடினார்கள், பின்னால் சட்டையால் கிழித்து பிடித்தார்கள். இந்த கதவை திறந்து ஓடுகிற நேரத்தில் தான் அந்த இடத்திலே அரசன் இருக்கிறதை காணுகிறார்கள். அப்பதான் அந்த பெண்மணி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டிக் கொடுத்து, இவர்தான் என்னை தகாத உறவுக்கு அழைத்தார் என்று மூட்டி கொடுத்தார். கண்ணியமான சகோதரர்கள், சத்தியம் கடைசியில் வென்றது. அல்லாஹ் என்ற ஒன்றுதான் ஒரு மனிதனை காப்பாற்றும். கண்ணியமான சகோதரர்கள், அந்த தாய் வயிற்றிலே பிள்ளையை சுமந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே நபிகளார் சொன்னார்கள், பிள்ளையை பெற்றுவிட்டு பாருங்கள் தாயே. குற்றமிழைத்த அந்த பெண்மணி வந்து சொல்கிற நேரத்துக்கும் பிள்ளையை பெறுவதற்கும் எத்தனை மாதங்கள் பிடிக்கும், எத்தனை வருத்தங்களை அவள் உணர்வாள். அந்த பிள்ளையை பெரும் வரைக்குமே அப்படியே பொறுமையாக இருந்துவிட்டு பிள்ளையை பெற்றவுடனே ஒரு பிடவை துண்டிலே பிள்ளையை சுருட்டி எடுத்துக்கொண்டு ஓடோடி நபிகளாரிடத்திலே வந்து, தகிர்னி, சுத்தப்படுத்துங்கள், யார சொல்லல, என்னை அல்லாஹ்வுடைய தண்டனை கடினமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்க்கிற ரத்தம் கசிய கசிய குழந்தையை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைக்கு பால் ஊட்டி பால் மறந்ததற்கு பின்னால் வாரும் என்று திருப்பி அனுப்பினார்கள். அப்பவும் திரும்ப அந்த பொம்பளை போறா. பால் மறக்க 2 வருடத்துக்கு மேல் பிடிக்கும். அந்த பிள்ளையாக ஒரு ரொட்டி துண்டை எடுத்து சாப்பிடுகிற அந்த பருவத்தை அடைஞ்ச உடனே கையில ரொட்டி துண்டை கொடுத்து அந்த தாய் மீண்டும் நபிகளார் இடத்துல, யாரும் சிஐடி நபிகளார் போடவில்லை, அந்த பெண்ணை கண்காணிக்கிறதுக்கு யாரையும் நியமிக்கவில்லை, ஒரு இடத்தில் அவள் முற்றுகையிடப்பட்டு முடுக்கப்படவில்லை, வீட்டுக்காவலிலே வைக்கப்படவில்லை. அவளை பண்படுத்தி அந்த பெண் வந்தது அல்லாஹ் என்ற அச்சத்தால் தான். நினைத்திருந்தால் மறைத்திருக்கலாம். நபிகளார் திருப்பி திருப்பி என்ன வரலையே என்று கேட்கவும் இல்லை. அந்த பெண்ணாக மனிதன் என்ற பலவீனம் அந்த பெண்ணை வாட்டியது. ஆனால் தௌபா என்ற ஒன்று வந்து நின்றது. மறுமை என்ற அச்சம் அவளை பயமுறுத்தியது. அடங்கினால், வருந்தினால், வருத்தப்பட்டால் இந்த புள்ளை எடுத்துக்கொண்டு அப்படியே கூட்டிக் கொண்டு வந்து என்னை சுத்தப்படுத்துங்கள் யார சொல்லலாம். அந்த காலத்துல மரண தண்டனை கொடுக்கிற நேரத்தில் ஒரு குழியை தோண்டி அப்படியே இறக்கி, சாதாரணமான உயரத்துக்கு நிலத்தில் இறக்கித்தான் கல்லால் அடித்து தண்டனை கொடுக்கப்படும். புள்ளைய ஒரு சஹாபியிட கையில கொடுத்து நபிகளார் சொன்னார்கள், மரண தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று. மரண தண்டனையை நிறைவேற்றுகிற நேரத்தில் ஒரு கல் பட்டு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு மேல ரத்த சில்லடி படுகிறது. ஒரு ஷீ என்று சொல்ல, குற்றமிழைத்த பெண்ணுடைய ரத்தம் இல்லையா மேல படுகிறது. சொல்லாதேங்க அந்த காலிதே, இந்த பெண்மணி செய்தது ஒரு தௌபா என்று சொன்னார்கள். இந்த ஹிஜாஸ்ல இருக்கிற ஆகப்பெரிய மக்களுக்கு, பாவிகளுக்கு பகிர்ந்தளித்தாலும் போதுமான தௌபாவாக, அவ்வளவு விசாலமான ஒரு தௌபா தான் இந்த பெண் செய்கிறார். என்ன அர்த்தம்? இதனுடைய இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற இடத்துல ஒருவர் குற்றமிழைத்து இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அந்த தண்டனை தான் அவருக்கு தௌபா. அந்த பாவத்தை செஞ்ச உடனே மரண தண்டனை கொடுத்தால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுடும். களவெடுத்தவருடைய கையை வெட்டினால் மன்னிப்பு ஆகிடும். விபச்சாரம் செய்தவர் திருமணம் முடிக்கிறதற்கு முன்னால் விபச்சாரம் செய்து 100 கசேரை அடிக்கப்படுமாக இருந்தால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுடும். இஸ்லாமிய அரசு இல்லாத இடத்துல எங்கட பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்பது எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. கருணையுள்ள ரப்பு அல்லாஹ் மன்னிப்பான். தண்டிப்பதை விட மன்னிப்பில் விசாலமான ரப்பு அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் திரும்பவும் மன்னிக்கிறதுக்கு 99 கொலை செய்த மனிதன் மனம் இறங்குகிறது. இந்த மனிதன் போய் ஒரு ஆபிதிடத்திலே, ஆலிம் அல்ல சாதாரண இடத்துல போய் கேட்கிறா, எனக்கு மன்னிப்பு இருக்கு. உனக்கு என்ன மன்னிப்பு இருக்கிறது? நீ 99 கொலை செய்திருக்கிறாய். வந்த ஆத்திரத்தில் அவனையும் கொண்டு 100 கொலை. மனம் விடவில்லை. ஒரு ஆலிம் இடத்திலே போகிறான், எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் கருணையுள்ள ரப்பு அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் நீ இருக்கிற சூழலை விட்டுட்டு மாறணும், திருந்தோணும். திருந்தினா தான் அல்லாஹ் மன்னிப்பான். பாவத்தை செஞ்சு செஞ்சு தௌபா செஞ்சா மன்னிக்க மாட்டான். விபச்சாரம் என்பது ஒரு கொடூரமான குற்றம் என்பார்ந்த சகோதரர்களே. மானம், மரியாதை, ஒரு கௌரவம், குடும்ப அந்தஸ்து, எத்தனை வாப்பாமார் சில நேரத்தில் இப்படியான தகாத காரியங்களில் ஈடுபட்டு கேரக்டரை நாசமாக்கினதுக்கு பின்னால வளர்ந்து வர புள்ளைக்கு கல்யாணம் பேசினா வாப்பா சார் இல்ல, உம்மா சார் இல்ல, அதனால புள்ளட வாழ்க்கை நாசமாகிறத பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதர் விபச்சாரம் செய்ய ஆரம்பித்தால் அந்த முகத்துல அந்த பொடிப்புத்தன்மை அல்லாஹ் இல்லாமலாக்குவான். வறுமையை கொண்டு வருவான். சில பேருக்கு நல்ல வாசி வந்து ஒரே ட்ரிப் தான், எல்லா பயணமும் போற, சூதுல
மதுவுல கை வைக்க ஆரம்பிக்கிறது. மதுவை தேடியவன் மாதுவை தேடுவான், அங்கதான் பேத்து நாசமாகுவானவன். அப்பாவி ஹலாலான பொம்புல வீட்டுல இருக்கிற அவன் வெளிநாட்டுக்கு போன உடனே அவன் ஆடுற ஆட்டமும் போடுற கூத்தும் சில நேரத்தில் மனச்சாட்சி இல்லாமல் செயல்படுகிறதை பார்க்கலாம். துப்புரமான மனைவி வீட்டிலே இருக்கிறாள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு வாலிபன் நபிகளாரிடத்தில் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ சஹாபாக்கள் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த வாலிபன் இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற காலத்திலே நபியிடத்திலே வந்து இஸன்லி ஃபி ஸினா, நபி எனக்கு ஜினா செய்யறதுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். வாலிபன் யங் ஏஜ். இருந்த சஹாபாக்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய நபியிட்ட வந்து கேட்கிற கேள்வியா அனுமதியா இது கொந்தளிக்கிறார்கள், உருக்கி பார்க்கிறார்கள். இப்படி செய்யாதீங்க, இந்த வாலிபனை என்னிடத்தில் நெருங்கி உட்கார வையுங்கள் என்று சொன்னார்கள். இந்த வாலிபனை நெருங்கி உட்கார வச்ச உடனே நபிகளார் கிட்ட இருந்து பொன்னான மொழியால் நபி அருமையாக கேட்டார்கள், அத்துஹிப்புஹு லிஉம்மிக், உன் உம்மாவோடு இன்னொருத்தன் விபச்சாரம் செய்வது உனக்கு விருப்பமான்னு கேட்டார்கள். எப்படி சைக்காலஜி ரீதியாக ரசூல் அணுகினாங்க என்று பாருங்க. உளவியல் ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பண்படுத்தினார்கள் என்று பாருங்கள். அத்துஹிப்புஹு லிஉம்மிக், இந்த ஜினாவை நீ செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறாய், ஓண்ட உம்மாவோட இன்னொரு ஆண் விபச்சாரம் செய்யறது உனக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். என் தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், நான் விரும்ப மாட்டேன், என் உம்மாவோட கேரக்டர் நாசமாக நான் விரும்ப மாட்டேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹு அக்பர். நபிகளார் சொன்னார்கள், நீ யாரோட விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறாயோ அந்த பொம்புல தாரிசர் ஒரு புள்ளையோட உம்மமாக இருக்குமே என்று கேட்டார்கள். உன் மகளோட இன்னொருவன் விபச்சாரம் செய்வது உனக்கு விருப்பமான்னு கேட்டார்கள். நான் விரும்ப மாட்டேன் யார சொல்லலாம், நீ விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்கிறது யாராவது ஒருத்தனுடைய மகளாக இருப்பான், அவன் விரும்புவானா என்று கேட்டார்கள். மனிதாபிமானத்தை சிந்தி நின்றார். சொன்னார்கள், உன்னை சாட்சியோட உன்னை மாமியோட அடுக்கி அடுக்கி உன்னை சகோதரியோட அடுக்கி கொண்டே போனார்கள். அவன் தலையிலே கையை வைத்து அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, யாருடைய அபத்தை பாதுகாத்து இவனுடைய கல்பை தூய்மையாக்கி யாரு துஆ கேட்டார்கள். ஹதீஸில் வருகிற அந்த பொடியன் திருந்தி வாழ்ந்தார் பிற்காலத்தில், எட்டியும் பார்க்கல. கண்ணியமான சகோதரர்களே, விபச்சாரம் என்பது மிக ஆபத்தானது. விபச்சாரம் இந்த உலகத்தில் பரவுமாக இருந்தால் உங்களுடைய மூதாதையர்கள் காணாத நோய்களை இந்த உலகம் காணும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விபச்சாரம் தடுக்கப்பட்ட ஒரு குற்றம். அது முஃமின்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, விபச்சாரம் இந்த உலகத்தில் பரவுவதற்கான காரணங்கள் என்ன? விபச்சாரம் இந்த உலகத்தில் பரவுவதற்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்த காரணங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி நடக்கிற நேரத்தில் தான் விபச்சாரம் ஏற்படுகிறது. அஜ்னபியத் மஹ்ரமியத் என்ற பேணுதல் வீடுகளுக்குள்ள இல்லையா? வாப்ப வெளிநாட்டிலே, உம்மா வீட்டிலே, ரெண்டு மகள், மூத்த மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்த உடனே அந்த மச்சானுக்கு பணிவிடை செய்யறதெல்லாம் அந்த மைனிக்காரி. மச்சான் போகிற இடமெல்லாம் பின்னால் ஈடுபட்டு இந்த மைனியும் போகிறாள். மூத்த தாத்தாவை விட தங்கச்சி அழகானவளாக இருந்தால் இவன் கண் என்ன, இவன் மலக்கா இந்த மாப்பிள்ளை. எத்தனை இடத்தில் இந்த விபரீதம் நடக்கிறது அன்பார்ந்தவர்களே. தாத்தாவை வைத்துவிட்டு தங்கச்சியை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அவனுடைய உணர்வை தூண்டியது இந்த பிழையான நடவடிக்கைகள் அன்பார்ந்தவர்களே. அஜ்னபியத் மஹ்ரமியத்தை பேணாத பல பேர்கிட்ட கேட்டால் சொல்வார்கள், என் உம்மமாரி என் தாத்தமாரி. இந்த தாத்தமாரி கதைகள் இஸ்லாத்தில் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வத்துஹூல அலன் நிஸா, பெண்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்க ஒரே அடியாக நுழைவதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், அஃபரஐத்தல் ஹம்ம யா ரசூலல்லாஹ், மச்சான் மைனி உறவு என்ன என்ன அர்த்தம் யா ரசூலல்லாஹ்? மச்சான் மைனி உறவு, அப்ப அதை பத்தி என்னது? அப்ப மச்சான் மைனி இருக்கிற இடத்துல மைனி இருக்கிற இடத்தை மச்சானுக்கு ஒரே அடியாக நுழையலாமா? இல்லாட்டி மச்சான் இருக்கிற இடத்துக்கு மைனிக்கும் மைனி இருக்கிற இடத்துக்கு மச்சானுக்கும் ஒன்றரை கலந்து கெட் டுகெதர் பேக் டு ஸ்கூல் எல்லாம் நடக்குது. இப்ப பழைய காலத்துல ஸ்கூல் காலத்துல இருந்த சகவாசம் அப்படியே போன்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல அப்படியே போகிறது. சர்வ சாதாரணமாக கதைக்கிறார்கள். இல்லற வாழ்வுள்ள இனிப்பையும் கசப்பையும் பரிமாறினால்
ரெண்டு பக்கமும் கசப்பாக இருக்கிறதாக இருந்தால் ஷைத்தான் இனிப்ப கொண்டு போடுவானா இல்லையா சகோதரர்களே? சர்வ சாதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மச்சா மைனி உறவு என்பது அல் மவுத், மௌத்த மாதிரி பயந்துவோங்கன்னாங்க. அதையே மௌத்த மாதிரி என்றால் சர்வ சாதாரணமாக வெளி உலகத்தோட பொம்புல சர்வ சாதாரணமாக வெளி ஆடவர்களோடு என்ற பிசினஸ் பார்ட்னரோடு அவர் தான் கரைவன் வாரது. சர்வ சாதாரணமாக அவர் வெளிநாட்டில் இவர் வீட்டுக்கு வாரது இல்லை. அங்க சுத்தமானவங்க, நாங்க சுத்தம் என்பது எங்கட சைத்தான். ஆனால் எங்கட பொடியை படைச்ச பார்ட்ஸ் உடைய வீக் பாயிண்ட தெரிஞ்ச ரப்பு தான் சொல்கிறான், நீ நெருங்காதே என்று. உங்களுக்கு தெரியுமா? கொலை செய்யாதே, களவெடுக்காதே, வட்டி எடுக்காதே, இதை செய்யாதே என்று நேரடியாக பேசுகிற அல்லாஹ் விபச்சாரத்தை மட்டும் சொல்லும் போது வலா தக்ரபு ஜினா, நீங்க ஜினாக்கு நெருங்காதேங்க. ஏன்னா அந்த வாய்ப்புள்ள இடத்துக்கு நெருங்கப்படாது. ஏன்னால் படைச்ச அல்லாஹ் தான் இந்த வீக் பாயிண்ட விளங்கித்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ மிஸ் ஆகி போவாய், தவறுவாய். அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் என்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே. அதனால் எப்போதும் விலகி பக்குவமாக வாழ்றதுல கவனமாக அல்லாஹ்ட அருளால தான் நாங்க தப்பி வாழுகிறோம். நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட எப்படி நான் முகம் கொடுப்பது? இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் தப்பினவர் அல்லாஹ்ட்ட பெரிய பாக்கியசாலியும் தான் சகோதரர்களே. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாள் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கிறான். அதுல ஒரு ஷாரார் வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله رب العالمين. அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி, அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி அவளாக ஒரு ஆணை அழைக்கிறாள். உலகத்துல ஆணுக்கு பெண் கவர்ச்சியாக இருக்கிற மாதிரி அல்லாஹ் படைத்திருக்கிறார். பெண்ணுக்கு ஆண் கவர்ச்சி என்பதை விட ஆணுடைய கண்ணுக்கு பெண்ணை கவர்ச்சியாக அல்லாஹ் படைச்சுத்தான் அல்லாஹ் தடுக்கிறான். அந்த பெண் எனக்கு எதிராக இணங்குவாளா இல்லையா என்று அந்த அச்சம்தான் இந்த உலகத்தை அமைதிப்படுத்துகிறது. அல் ஹயா, வெக்கம், ரோஷம், நாணம் தான் இந்த உலகத்தை காபிராக இருந்தாலும் முஸ்லிமா எல்லாருக்கும் உலகத்தை அமைதிப்படுத்துறது வெக்கம் என்ற கௌரவம் என்பார்களே. அவன் பஸ்ல நெருங்குகிறான், அவளாக எதிர்த்து ஒரு சத்தம் போட்டால் என்றால் பஸ்ஸில் உள்ள எல்லோரும் சேர்ந்து அந்த ஆணுக்கு அடிப்பார்கள். இந்த அடிபடுமா? இந்த பயன்தான் உலகத்தை அமைதிப்படுத்துகிற சகோதரர்களே. இந்த நிலையை தாண்டி நபி சொல்ற ஹதீஸ்ல அந்த பெண்ணாக அந்தஸ்துள்ள பெண், அழகான பெண் ஒரு ஆணை அழைக்கிறான். அவளாக அழைக்கிற நேரத்தில் அவள் விருப்பத்தோடு அழைக்கிறாள். இந்த கட்டம் ஆபத்தானது அன்பார்ந்தவர்களே. இது வெளிநாடுகளுக்கு போகிற சகோதரர்கள் அனுபவிக்கிற கட்டங்கள். தன்னந்தனியாக அறைகள்ல இருக்கிற நேரத்தில் கூலிக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த அநியாயம் மேற்கத்திய நாடுகள் அதிகம் நடக்கிறது. இந்த கட்டத்தில் தொழுகையோடு இருந்தால், பக்குவமாக இருந்தால், தஹஜ்ஜுத் தொழுகிற பழக்கம் இருந்தால், குர்ஆன் ஓதுற பழக்கம் இருந்தால், ஈமானோடு இருந்தால் அல்லாஹ் காப்பாற்றணும் என்பார்ந்த சகோதரர்களே. ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுறேன் என்று விலகினால் அந்த மனிதனுக்கு கிடைக்கிற அந்தஸ்து அரசுடைய நிழல் கிடைக்கும். எனக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கணும் என்ற ஆசை வந்தால், இந்த வாய்ப்புகள் வருகிற நேரத்தில் நான் அடங்குவேன் என்று அடங்கினால் அதை வச்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலாம். என் குகைவாசிகள்ல அந்த கதவு மூடப்பட்டு கல் மூடின நேரத்தில் 3 பேர் 3 விதமாக துஆ கேட்டார்கள். அதில் ஒருத்தர் கேட்ட துஆ, வாய்ப்பு கிடைத்தது விபச்சாரத்துக்கு, யா அல்லாஹ் என் சாச்சாட மகள் கடைசி தருணத்தில் நீ ஏண்ட கற்ப கலைக்காதே, அல்லாஹ்வை பயந்து கொண்டு அவள் சொன்னால் நான் உடனே விலகினேன் யா அல்லாஹ், உனக்காக நான் தவிர்ந்து கொண்டேன் யா அல்லாஹ், இதை வச்சு இந்த கல்லை அகற்றியா அல்லாஹ் என்று வசீலாவாக கேட்ட சரித்திரத்தை பார்க்கலாம். அல்லாஹ் நெருங்குவான் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலிய்யுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான சகோதரர்களே, எப்போதும் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை பிரட்டுகிற நாயனே, என்ற உள்ளத்தை நீ உன்னை மார்க்கத்தில் தரிபடுத்தி வச்சிடு யா அல்லாஹ்னு கேட்கணும்.
எப்போதும் ஒரு மனிதன் ஈமான பாதுகாக்கிறது கஷ்டமானது, ஆனால் பறிகொடுக்கிறது லேசானது. அன்பார்ந்த சகோதரர்களே, எப்போதும் தனிமையில நபிகளார் சொன்னார்கள், லா தஹ்லுவன்னம் ரஅத்துன் இல்லா மஅதி மஹ்ரமின். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு அந்நிய ஆணோடு தனிமையில இருக்கப்படாது. ஒரு கடையில போட்டுடுறது, அற்ப லாபத்துக்கு ஒரு பொம்பளை குட்டியை கொண்டு வச்சுடுற கடையில் பொஸ் அவர் பின்னுக்கு முன்னுக்கால அது கம்யூனிகேஷனாக இருக்கலாம், எதுவாக இருக்கும். தனியா இருக்க என்ன சம்பாத்தியம் உனக்கு? 10 ரூபாவை கூட்டி ஒரு ஆம்பளை கொடுத்துரு, தனியா இருக்கிறாய் நீ. தனிமையாக இருந்தால் 3வது ஷைத்தான் இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா துஸாஃபிர் இம்ரஅத்துன் இல்லா மஅதி மஹ்ரமின். ஒரு மஹரத்தோடு எல்லாம் ஒரு பொம்பளை தனியா பயணம் போகப்படாது. புலல் கிளாஸை போறது, கொழும்பு தனியா போறது, பேத்துட்டு வாரது, போறதும் இருட்டில் தான், வந்திறங்கினாலும் இருட்டில் தான். இருட்டில் நின்றுட்டு இருக்கிறது அல்லாஹ் காப்பாற்றணும். அன்பார்ந்தவர்களே, எங்கட புள்ளகளை நாங்கள் மலக்கண்டி சுத்தப்படுத்த போகாதீங்க. யாரு சரி கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து சொன்னால் ஜஸாக்கல்லாஹு கைரான்னு தேடுங்க, வெட்டாதேங்க. அப்படி வெட்டி நடங்கள்ல தோத்து போன சரித்திரத்தை பார்க்கலாம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்றணும். அன்பார்ந்தவர்களே, இது உபதேசம். நான் மலக்கும் அல்ல, நீங்க மலாய்க்கமார்கள் அல்ல, நாங்கள் மனிதர்கள். இது நினைவூட்டல், அல்லாஹ்ட கலாம நினைவூட்டுகிறேன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்றணும். அன்பார்ந்தவர்களே, அதனால வாய்ப்புகளை இஸ்லாம் கடுமையாக தடுத்திருக்கிறது. அதனால் தான் யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பஅத ஃபல்யதஸவ்வஜ், ஆண்களே வாலிபர்களே வசதி இருந்தால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு அகத்து லில் பஸரி வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். இந்த திருமணம் என்ற வாழ்க்கை இன்பமாக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சிக்கணும். ஒரே வீட்டுக்குள்ள சண்டை சைத்தான் வருவான். உளவியல் ரீதியாக அவபாதிக்கப்பட்ட அவக்கும் சைத்தான் வருவான், இவரும் சைத்தாய். அப்ப திருமணத்தால் கிடைக்கிற ஆகப்பெரிய பலாபலன் பார்வையை தாழ்த்தும், அபத்த பாதுகாக்கும் விபச்சாரத்திலிருந்து. சக்தி இல்லாதவங்க திருமணம் முடிக்க வசதி இல்லையா, நோம்பு நோட்டுக்கொள்ள சொன்னாங்க, அதுவே தகுதியானது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்ப வாழ்வு, இல்லற வாழ்வுல சில நேரத்தில் சில பெண்களுடைய பொடுபோக்கால ஆண்கள் பாதிக்கப்படுறதை பார்க்கலாம். சில ஆண்களுடைய பொடுபோக்கான கவனீனமான கேலஸான தன்மையால சில பெண்கள் தவறி போறதை பார்க்கலாம். குற்றவாளி யார்? ஒருவன் குற்றம் இழைத்து விட்டு என்ன பொஞ்சாய்தான் காரணம் என்று மறுமையில தப்போ மேலாது. அப்படி ஒரு நிலை இருக்க ஒருத்த பக்குவமாக வாழ்கிறார் என்றால் அவனுடைய பொறுமைக்கு அல்லாஹ் அதிக கூலியை கொடுப்பான். அந்த ஆண் பொதுபோக்காக நடக்கிற நேரத்தில் வீட்டில் பத்தினியாக வாழ்கிற பொம்பளை பக்குவமாக வாழ்கிறாள் என்றால் அவளுக்கு அல்லாஹ் அதிக நன்மையை கொடுப்பான் பொறுமைக்கு. கண்ணியமான சகோதரர்களே, வளர்ந்த பிள்ளைகளுக்கு உரிய நேரத்தில் திருமணத்தை முடிச்சு கொடுக்காம சும்மா சம்பாதித்து, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை வளர்த்தேன், அவனும் எனக்கு நல்லா சம்பாரிச்சு தரணும், தந்ததுக்கு பின்னால்தான் முடிச்சு கொடுப்பேன், ஒரேடியாக முடிச்சு கொடுத்தா அவன் வேறொருத்தருக்கு செலவழிப்பான். இப்படி கள்ளத்தனமாக சிந்தித்திருப்படாது. அவன் புள்ளைய ஈமானத்தை நாங்கள் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, எங்கட புள்ளகளை திருமண வைபவங்கள் இருக்கிற இடத்துக்கு அனுப்புற நேரத்தில் அகின அஜ்னபியத், மஹ்ரமியத், இஹ்திலாத், ஆண் பெண் கலப்படம் இருக்கிறான் சரிவாரங்கள் சும்மா அனுப்பாதீங்க. கெட்ட நண்பியோட கூட புள்ள பழக விடாதீங்க. அவளே ஒரு ஆணை தொடர்பு படுத்தி விடுவாள். புள்ளையோட லைஃப் நாரினத்துக்கு பின்னால புள்ளைய கரை சேர்க்க கஷ்டமாகும். லேசிப்பட்ட விளையாட்டல்ல கண்ணியமான சகோதரர்களே. மானத்தோடு, மரியாதையோடு, கௌரவத்தோடு சம்பந்தப்பட்ட கேரக்டர் பாதுகாப்பு தெரியுமா? அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் தூய்மையாகத்தான் வளர்த்தான். வக்கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புள்ளைய தூய்மையாகத்தான் வளர்த்தாங்க. தூய்மையான பொம்பளை ஒன்றைத்தான் அல்லாஹ்ட அற்புதத்தை நிலைநாட்டுறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்சான். கெட்ட பொம்பளை ஒன்று எடுத்தால் அது அற்புதமாக இருக்காது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆணின் துணை இல்லாம பிள்ளை உருவாகிறது. பிள்ளை உருவானதுக்கு பின்னால பிள்ளைய கொண்டு வாங்குறாங்க. அப்படியே பிள்ளை எடுத்துட்டு வரக்குள்ள அல்லாஹ்ட கட்டளை நீங்க யாருக்கும் பதில் சொல்லாதீங்க. பேசினால் புள்ளைய காட்டுங்க. தொட்டில புள்ளை இருக்குது, இந்த புள்ளையோடு எப்படி பேசலாம்? கைஃபன் நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி சபியா, குழந்தையோடு எப்படி பேசுவது மரியமே என்று அவங்க ஏளனமாக யூதர்கள், யகூதிகள் எதிர்த்தார்கள். அவங்க சொன்ன போயிட்டு தெரியுமா? மகான அபூ கிம்ர சௌஇன் வ மகானத் உம்முகி பகியா, மரியம் நீதான் தப்பு செய்துட்டாய், உன் உம்மா வாப்பா இப்படியான ஆட்கள் அல்லையே, அசில் கெட்டதல்லையே, உன் உம்மா விபச்சாரி அல்லையே, வாப்பா நல்ல மனுஷனே. இந்த சப்ஜெக்ட் ஆழமாக சிந்தித்தால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தவறி கஷ்டப்படுறதுல உம்மா வாப்பமாக இருக்கிறவங்க விடுற பிள்ளைகள்
பிள்ளைகளை கரை சேர்க்க கஷ்டமாக பேத்துறதுல ஒன்றுதான் விபச்சாரம் என்பது கண்ணியமான சகோதரர்களே. எனவே அல்லாஹு தஆலா எப்போதும் ஈமானோடு வாழ்வதற்கும் பக்குவமாக வாழ்வதற்கும் எப்போதும் இந்த ஃபோன்களை பார்த்து மோசமான காட்சிகளை பார்க்க உணர்வுகளை ஷைத்தான் பயன்படுத்துவான், தனிமைகளை ஷைத்தான் பயன்படுத்துவான். கெட்ட நண்பர்களோடு ட்ரிப் போகாதீங்க, நல்லவர்களோடு நீங்கள் சகவாசம் கொள்ளுங்க. கண்ணியமான சகோதரர்களே, வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்துறது, மிச்சம் கவனமாக நடந்து கொள்வது, பாவத்துக்குரிய சந்தர்ப்பங்களை தவிர்த்து நடந்து கொள்வது, எப்போதும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறத்துக்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات والحمد لله رب العالمين.